ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான சொரக்காய் பருப்பு கறி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு டேஸ்டியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு அரை கப்பு சிறுபருப்பு எடுத்து குக்கரில் ஓப்பனில் தான் வேக வச்சுருக்கிறேன். இதுக்கு நீங்கள் விசில் போட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. 7 பூண்டு, 7 சின்ன வெங்காயம், 7 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். இது கூட ஒரு கப்பு தேங்காய் தேவைப்படும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப இறங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை கீராமல் போடுங்க. நான் அதை லைட்டாக கீரி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் கூட ரொம்ப வெட்டணும்னு இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பரலுப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் தான் தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி அரை கப் தேங்காயில் 1 ஸ்பூன் ஜீரகம் போடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தா சூப்பராக வெந்திருக்குது. பருப்பு, சுரக்காய், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சுரக்காவும் முழுசாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி விழுத இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் வேணால் இதில் பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். இப்போ தேவைக்கு 1 கப் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுனதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி சேர்த்துக்கோங்க பருப்பு குழம்புனால. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பருப்பு ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, அதுவும் நம்ம நெய் ரோஸ்ட்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாகர்கோயிலில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குழம்பு இது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடான ரைஸு கூடவே ஆனியன் பிக்கிள், ஆனியன் ஊறுகாய் நாங்கள் வெளியில் தான் வாங்கினோம். நம்ம சுரக்காய் பருப்பை சர்வ் பண்ணியாச்சு. கூடவே மீல் மேக்கர் சோயா மசாலா பண்ணோம்ல, அதுதான். சூப்பரான எம்மியான சுரக்காய் பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.